யாரும் யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கிறது. மனோஜ் என்ற இளைஞன் மறைந்திருக்கிறார். பாரதி ராஜா என்ற முதியவர் தேற்ற முடியாமல் தவிக்கிறார். ஓர் இளைஞன் மறைந்த சோகமும் ஒரு முதியவர் தேற்ற முடியாத சோகமும் இன்று நிகழ்ந்திருக்கின்றன. மனோஜ் ஒரு நல்ல கலைஞன். தன் வாழ்க்கை முழுவதும் கலை கனவுகள் கண்டு கொண்டிருந்த இளைஞன். அவரது மரணம் சற்றும் எதிர்பாராதது. பாரதி ராஜாவின் பாதி உயிராக திகழ்ந்த மனோஜ் பாதி வயதிலேயே காலமாகிவிட்டது எங்களுக்கு கண்ணீரை தருகிறது. பாரதி ராஜாவின் சோகம் மிக பெரியது. மகனே, எனக்கு நீ கடமை செய்ய வேண்டிய கடன் இருக்க உனக்கு நான் கடமை செய்வதாக காலம் தண்டித்து விட்டதே என்ற சோகத்தில் அவர் துடிப்பதை என்னால் உணர முடிகிறது. இந்த சோகத்திலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு பிறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வருகிறது. ஒவ்வொரு இறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து விட்டு போகிறது. மனோஜின் மரணம் கற்றுக் கொடுக்கிற செய்தி ஒன்று உண்டு என்றால் இதைத்தான் நான் கருதுகிறேன். கலைஞர்கள் தங்கள் உடலை கவனித்து கொள்ள வேண்டும். கலை வாழ்விலேயே தங்களை கரைத்து கொண்டவர்கள் உடல் குறித்த உணர்வையோ விழிப்புணர்வையோ பெறாதவர்களாக இருக்கிறார்கள். கலைஞர்கள் தங்கள் உடலை கட்டமைத்து கொள்ள வேண்டும், வாழ்க்கை முறைகளை வகுத்து கொள்ள வேண்டும் என்று மனோஜின் மரணம் நமக்கெல்லாம் கற்பித்து விட்டு சென்றதாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது. இந்த மரணம் இருக்கிறதே, அதற்கு கண் தெரியாது. காதலுக்குத்தான் கண் தெரியாது என்பார்கள். அதற்கு கூட கண் தெரிந்தாலும் தெரியும், இந்த மரணத்திற்கு கண் தெரியாது. முதுமை, மரணம், இந்த இரண்டுமே காலத்தின் கட்டளைகள். எந்த மனிதனும் தவிர்க்க முடியாத ரெண்டு கூறுகள் மரணமும் முதுமையும். மரணம் என்பது கண் தெரியாமல் வருகிறது, முதுமை என்பதாவது வயது பார்த்து வருகிறது. ஆனால் மரணம் என்பது வயது பாராமல் வருகிறது. எங்களையெல்லாம் உறக்கத்தை கெடுத்து விட்டு போன மனோஜ், நீயாவது அமைதியில் உறங்கு. உனக்கு, உன் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல். அகால மரணம் அப்படின்றது தான் ஏற்றுக்கவே முடியல. உடம்பு சரியில்லாமல் கொஞ்ச நாள் இதுவாக இருந்து அப்படி இப்படின்னு சொன்னால் கூட மரணம்ன்றது ஏற்றுக்க முடியாது தான். ஆனால் எல்லாருக்கும் நிகழ்வு தான். ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமுத்திரம் படத்தில் அப்படி இவர்கிட்ட மட்டும் நான் டேட்டே கேட்க மாட்டேன், மனோஜ்கிட்ட மட்டும். இப்போ எல்லா நாளும் ஃப்ரீயாக வச்சுக்க, நான் ஒரே ஷெட்யூலில் தான் முடிச்சிடுவேன். கவுண்டமணி சார் பிஸியாக இருக்கார், அந்த பக்கம் செந்தில், இந்த மாதிரி சரத்குமார் இவங்கெல்லாம் பிஸியாக இருக்கனால இவர்கிட்ட மட்டும் டேட்டே பல்காக வாங்கி வச்சுட்டு அதை ஷூட்டிங் டேஸ்லாம் மறக்கவே முடியாது. அப்போ தான் கர்நாடகாவில் வந்து ஒரு பிரச்சனையில் ஒரே அடிதடி நடந்தது. ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நைட்டு பூரா எனக்கு அந்த தாட்ஸ் தான். அவர் நடித்தது, இது பண்ணது, ஃபைட் பண்ணது, அந்த எண்டு சீனில் தங்கச்சிக்கிட்ட பேசுகிறது, இதே தாட்ஸ் தான் எனக்கு. ரொம்ப நல்ல ஒரு இது. அந்த படத்தில் வந்து அவர் ஷீல்டு வாங்கினார் கமல் சார்கிட்ட. அதாவது அந்த படத்துக்கான ஒரு 100 days ஃபங்க்ஷனில் கமல் சார் வந்து எல்லாருக்கும் ஷீல்டு வாங்கினார். சார் இதான் சார் என்னோடய முதல் ஷீல்டு அப்படின்னாரு. ரொம்ப அது அடிக்கடி எங்கே பார்த்தாலும் பேசிகிட்டு இருப்போம். ரொம்ப நெருக்கமான ஒரு தோழர். ஆனால் இது வந்து 48 வயசில் அப்படிங்கிறது வந்து மறக்க முடியாது. அவங்க அப்பா பார்க்குறதுக்கு தான் முடியல. பாரதிராஜ் சார் அப்போ ஏற்கனவே அவர் வந்து ஏஜ் ஃபேக்டர்னால கொஞ்சம் தள்ளாடி தான் இருக்கார். இதில் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. அவரால் அழக்கூட முடியல. ஏதோ பேசுகிறாரு,
சொல்கிறாரு. ஆண்டவன் தான் எல்லாரும் காப்பாற்றணும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை. எங்களுடைய கலை குடும்பத்தை சார்ந்த எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த பாரதி ராஜா அவர்களின் மகன் மனோஜ் அவர்கள் இறந்த செய்தியை கேட்டு தாங்க முடியாத துயரத்தில் எங்கள் கலை உலகம் தமிழ்நாட்டு மக்களும் இருக்கிறார்கள். இந்த மரணத்தை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. மரணம் எல்லாருக்கும் வரும், ஆனால் இந்த வயசில் வரக்கூடாது. அதை தாங்குகிற சக்தி அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு மரணத்தை பார்த்துட்டு தைரியம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம மனசில் நம்மளே தேத்திக்கிட்டு வந்து ஒரு தைரியத்தை சொல்கிற ஒரு தைரியம் கூட நமக்கு இல்லை. டைரக்டர் பாரதி ராஜா சாரை பார்த்துட்டு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஏற்கனவே அவர் வந்து எவ்வளவோ அவருடைய ஏஜ் ஒரு ஃபேக்டரு. ரெண்டாவது வந்து அவருக்கு இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதில் அந்த பையன் மேலே அவருக்கு உயிர். அதுலேயும் மனோஜ் வந்து ஒரு நல்ல கேரக்டர், ரொம்ப அருமையான பையன், ரொம்ப அருமையாக. நான் ஒரு 7 வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். எப்போ பார்த்தாலும் அந்த அந்த சிரிப்போட அந்த ஓடி வர்றதும் அந்த கட்டி பிடிக்கிறதும் அந்த பேசுகிறதெல்லாம் இன்னும் என் கண்ணில் அப்படியே இருக்குது. இது எப்படி எனக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது தெரியல. ஆனால் இப்படி ஒரு மரணம் வந்து கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் நடந்துடக்கூடாது, நடந்துடுச்சு. நான் வந்து அவங்க குடும்பத்துக்கும் கலை உலகத்தை சார்ந்த எல்லார் சார்பாகையும் நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிற அவர் ஆத்மா சாந்தி அடையணும். தம்பி மனோஜுடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை பாரதி ராஜா சார் குடும்பத்துக்கும் திரையுலகத்தினருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்க முடியாத துயரம், ஆழ்ந்த அனுதாபம். பெருமதிப்பிற்குரிய இயக்குனர் இமயம் அண்ணன் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்கள் மறைவு நேற்று இரவு தான் நான் நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது கேள்விப்பட்டேன். எனக்கு புரியல சட்டுன்னு என்னன்னு. என்ன சொல்கிறது, ஒரு 48 வயது, ஒரு திடீர்னு இந்த மாதிரி வந்து ஒரு மரணங்கள் ஏற்படுது அப்படிங்கும் பொழுது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. ரொம்ப நல்ல தம்பி, சிறு வயதிலிருந்து எனக்கு தெரியும். எப்போ எந்த படம் வந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குண்ணே, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்கன்னு பாராட்டுவாப்பில். என்னமோ காலம் இப்படி பறிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இது என்ன சொல்கிறது, இந்த முதிர்ந்த வயதில் அண்ணன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு, மிகப்பெரிய சோகம். இதுக்கு நம்ம ஆறுதல் சொல்லி அது அவரை தேத்துறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். இறைவன் இதை தாங்கக்கூடிய மன உறுதியை, திடத்தையும் அண்ணன் அவர்களுக்கு கொடுக்கணும். தம்பி மனோஜ் அவர்களுடைய ஆன்மா இறைவன் நிழலில் இளைப்பாறட்டும் அப்படின்னு சொல்கிறது தவிர வேறு வழி இல்லை. டைரக்டரும் நடிகருமான நண்பர் மனோஜ் அவர்கள் இன்றைக்கி நம்முடைய இல்லை. இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு படத்தினுடைய ப்ரிவியூ ஷோவில் அவரை பார்த்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். என்னுடைய உதவியாளர் ரவிசங்கர் ஏகே வருஷமெல்லாம் வசந்த படத்தில் நான் தான் மனோஜ்குமாரை ரெக்கமெண்ட் பண்ணி மனோஜ்குமார்கிட்டையும் பேசி டைரக்டர்கிட்டையும் பேசி மனோஜ் அந்த படத்தில் நடிக்க வச்சேன். அதில் அவருக்கு நல்ல பேர், அந்த படமும் நல்ல ஹிட் ஆச்சு. இன்னும் பெரிய சாதனைகள் புரிய காத்திருந்தார். இந்த இளம் வயதிலேயே அவருடைய மரணம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னால் இன்னும் மீள முடியல. அதிலிருந்து வந்து நான் டைரக்டரை வந்து என்னால் சந்திக்கவே முடியல. இந்த வீட்டுக்கு நான் பல இடம் வந்திருக்கேன், ஆனால் இன்றைக்கி என்னால் அவரை சந்திக்க முடியல. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். மனோஜோட இழப்பு தாங்க முடியாத ஒரு விஷயம். அதை விட டைரக்டருக்கு எந்த வகையில் நம்ம ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. இறைவன் தான் டைரக்டரை காப்பாற்றணும். அனைவருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி அவர் நல்ல நடிகராகவும் ஒரு இயக்குனராகவும் வளம் வந்துட்டு இருப்பார். சீக்கிரமாக அவர் வந்து சிவப்புராஜாக்கள் 2 படம் இயக்கிறதா இருந்தார். அது சம்மந்தம் கூட டிஸ்கஸ் கூட பண்ணார். சமீபத்தில் அவருக்கு இருதய ஆப்ரேஷன் ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்க்கணும் முயற்சி பண்ணால் அதுக்குள்ளே இப்படி ஒரு இடி மாதிரி ஒரு செய்தி வந்து இறங்கியிருக்கு. இடையில் என்ன சொன்ன மாதிரி நம்ம என்ன ஆறுதல் சொல்கிறது. அப்பா உயிரோட இருக்கப்போ புள்ள தவறிட்டு அந்த வலியும் வேதனையும் சொல்ல முடியாத ஒன்று. எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கின அப்பா பாரதி ராஜா அவர்கள் இதையும் கடந்து நல்லபடியாக வரணும் நான் இறைவன் வேண்டிக்கிறேன். மனோஜுடைய ஆத்மா சாந்தி அடைய இயக்குனர் சார்பாக எல்லாருக்கும் பிரார்த்தனை. இயக்குனர் இமயத்துக்கும் எனக்கும் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் நான். என்னை மூத்த பிள்ளைங்கிற அளவுக்கு தான் என்னை வச்சுருப்பார். வெளியில் என்ன நண்பன் சொன்னாலும் அவர் ஐயா வந்து ஒரு நண்பனாக ஒரு பிள்ளைய தான் வச்சுருந்தார். அப்படி வாழ்ந்துட்டு
இன்றைக்கி கூட பிறந்த எனக்கு அவன் ஒரு புள்ள மாதிரி தான். அதை இழந்து நிற்கிறோம். அது ஒரு உண்மையை சொல்லணும்னா எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், அது எனக்கும் சேர்த்து தான். இந்த ருத்ர சோகம் எனக்கும் உண்டு. அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அந்த அழிவு வேதனையை நம்ம இருந்து பிள்ளை இழக்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையானது. இந்த உலகத்தில் ருத்ர சோகம்னு சொல்லக்கூடிய அந்த சோகத்தை அன்றைக்கி அவர் துடித்து கொண்டிருக்கிறாரு. இத்தகைய ஒரு மாபெரும் இயக்குனர் இமயம். இதுதான் காலத்தை நம்ம வெல்ல முடியாது என்பதை காலம் நம்மளை வென்றுவிடும். நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், இயற்கை உணவை பற்றி. நான் ஒரு பிரியாணி கடை வச்சுருந்தேன், அந்த உணவில் என்னென்ன மாதிரி கொடுக்கணும், நம்ம உடம்பு எவ்வளோ முக்கியம், நம்ம ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம், அதுதான் நான் இப்போ சொல்லுவேன் எல்லாருக்குமே. இதிலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடங்கள் அவருக்கு வெறும் ஒரு இரங்கல் மட்டுமல்ல, நம்ம வேதனைப்படுவதில்லை, வேதனையில் துடிப்பது மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற பழக்க வழக்கங்கள். அதான் பத்திரிகையாளர் ஊடகம் உங்களுக்கு தெரியும், யாரையும் குறை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. எத்தனையோ மதுங்களுக்கு, சிகரெட்டுகளுக்கு, இரவு உணவுகள், நள்ளிரவில் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள், இதெல்லாம் இருந்து நாம் உண்மையாகவே இயற்கைக்கு மாற வேண்டும். எத்தனையோ சித்தர்கள் எவ்வளோ பேர் நமக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி உணவு இருந்துங்க, நேரத்தில் சாப்பிட்ருங்க, இதை பயன்படுத்துங்க, இயற்கை உணவுகளை, கீரைகளை, இதயத்துக்கு ஒரு கரிஞ்சீரகம் சாப்பிடுங்க, ஒரு நெல்லிக்கண்ணி சாப்பிடுங்க, கீரை வகைகள் எடுங்க, கொஞ்சம் சாதம் இருக்கட்டும், 50% காய்கறிகளும், ஒரு 20% புரோட்டீனும், ஒரு 30% 20% மாவுச்சத்து உடம்புக்கு தேவைன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் நிச்சயமாக இதெல்லாம் பார்த்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இயற்கை உணவை நேசிப்போம். இத்தகைய நோய்களை நம்ம தடுக்கிறதா உறுதி எடுப்போம். இந்த நேரத்தில் இந்த வேதனை எனக்கும் உண்டு. இந்த குடும்பத்தில் நான் ஒருத்தவங்க பத்திரிகையாளர்கள்லாம் அனைவருக்கும் தெரிந்தது, எங்கு சென்றாலும் ஐயாவோட தான் இருப்பேன். அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட வேண்டி இந்த கொரோனா காலத்தில் தான் கொஞ்சம் விலகி இருந்தேன். அந்த மாதிரி மனோஜி என்னை சொல்லுவான், மனோஜி அண்ணே வளர்ந்த குழந்தை நீங்கன்னு முத்தம் கொடுப்பான் எனக்கு கட்டி பிடிச்சி. அப்படி ஒரு பிள்ளை இன்றைக்கி நான் இழந்து நிற்கிறோம், கண்ணீரும் வேதனையோடு. என்ன சொல்கிறது, எவ்வளவோ உணவு முறையில் தான் நம்ம அதிகம் கவனம் எடுக்கணும் தான் இந்த நேரத்தில் தமிழக மக்கள், உலகெங்கும் வாழும் மக்களுக்கு எங்கள் சேலமர தொழிலாளர் சார்பாக சொல்லிக்கொள்வது உங்கள் சார்பாக. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் 48 வயசு தான் ஆகுது. இந்த சின்ன வயசுலேயே நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு துயரத்தை அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, திரையுலகுக்கே இது கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்ப கேள்விப்பட்ட உடனே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, கண்டோலன்ஸை முதல்ல நான் தான் தெரிவித்தேன். இப்போது உள்ளே போய் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னேன். ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா அவருக்கு இருந்த ஒரே மகன், அவரும் இன்னைக்கு இல்லை என்றதை ஒரு தந்தையாக அவர் எவ்வளோ ஒரு துயரத்தில் இருக்காருன்றதை நேரடியாக பார்க்க முடிஞ்சது. அவங்க துணைவியாரையும் மனோஜுடைய துணைவியாரையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தேன். கேப்டனுக்கு தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த படத்தை இயக்கியவர் இமயம் நமது பாரதி ராஜா அவர்கள். இன்றைக்கி அவங்க வீட்டில் இவ்வளோ பெரிய ஒரு துயரம் நடந்திருக்குது. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவங்க குடும்பத்தாருக்கும் திரையுலகினருக்குமே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படின்றது தான் உண்மை. இந்த சின்ன வயசுலேயே அவர் மறைந்து விட்டார் அப்படின்ற செய்தி யாராலையும் இன்னும் நம்ப முடியல. எனவே அவர் ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஒரு அதிர்ச்சியான நாளாக இருக்குது. மனசு தாங்கிக்க முடியாத ஒரு செய்தியாக எங்கள் டைரக்டர் பாரதி ராஜா சாரோட மகன் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார். திரையுலகை பொறுத்த வரைக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும், எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் குருவாக விளங்கக்கூடியவர் எங்கள் டைரக்டர் பாரதி ராஜா அவர்கள். அவரோட மகனை இழந்து இருக்கிற நிலை எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. பெத்த பிள்ளைக்கு கொல்லி வைக்கிற நிலைமை இந்த அப்பாவுக்கு வரக்கூடாது. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய துயரம்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம கொல்லி வைக்கிறோம். ஆண்டு அது ஒரு துயரத்தை ஒரு கருணையின்றி எங்கள் டைரக்டர் கொடுத்துட்டாப்புல. பாரதிராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் காணாத வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிருக்காரு. நிறைய விருதுகள், நிறைய பாராட்டுகள். உலகளவில் தமிழ் திரையுலகில்
இயக்குனராக புகழ்பெற்றவர். எல்லா வகையிலும் அவருக்கு வாழ்க்கை நிறைவாக இருந்துச்சு. அவருக்கு ஒரே ஒரு குறை தான். அந்த குறை வந்து தன்னோட மகன் மிகப்பெரிய அளவில் நடிகராகவும் வெற்றி அடைய முடியல, அப்புறம் இயக்குனராக அறிமுகமானார், இயக்குனராகவும் வெற்றி அடைய முடியல. அந்த ஒரு குறை தான் அவருக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நேற்று காலையில் வந்து டேரக்டர் பார்த்தோம். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதும் இந்த குறையத்தை சொன்னார். அவன் தான் பெருசாக வரல அதான் எனக்கு குறை அப்படி நேற்று காலோடு அதான் பேசினார். நேற்று ஈவினிங் பார்த்தா இந்த செய்தி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது வந்து எப்படின்னா எப்படி தான் அவங்களுக்கு ஆறு சொல்கிறது அப்படின்னு தெரியல. இந்த வயசில் அவர் இது எப்படி தாங்கிக்க போகிறாரு, அந்த தைரியத்தை ஆண்டவன் கொடுக்கணும். அதே மாதிரி மனைவியோட அம்மா பையன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க. அவங்க பையன் மேலே பாசம் வச்சுருப்பாங்க. அந்த அம்மையாக அவங்க அம்மாவும் பெரிய இழப்பில் இருக்காங்க. இந்த இழப்பை தாங்கிக்கிற தைரியத்தை ஆண்டவன் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க மனைவி, அவர் குழந்தைகள் எல்லாருமே இன்றைக்கி இப்போ பெரிய அதிர்ச்சியையும் பெரிய இழப்பையும் ஒரு தீராக கருத்தில் இருக்காங்க. எல்லாவிலையும் ஆண்டவன் அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். மனோஜ் ஆத்ம சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன். ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை, எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை. இயக்கிட்ட நேற்று காலையில் தான் ராதிகா அவர்கள் பேசினாங்க. நான் வந்து தேனியிலிருந்து வந்தேன். மனோஜ் வந்து ஒரு ஸ்வீட் லிட்டில் பாய் தான் சொல்லணும். உடம்பு சரியில்லை நாங்கள் அப்புறம் நெப்போலியன்ட்ட பேசணும்னு சொன்னாங்க. அதை நெப்போலியன் நாங்கள் அந்த ஃபோன் போட்டு பேசினார் போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சடன் அசம்பாவிதம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. அண்ட் அதுவும் டைரக்டர் எப்படி இதை தாங்க போகிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் ஒரு பெற்ற மகனை இழப்பது என்பது நாம் இருக்கும்போதே நம் மகன்களையோ மகள்களையோ இழப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழல். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே தான் அந்த ஃபீலிங். பட் அவங்க மீளா துயரத்தில் அப்போலேருந்து ஆழ்ந்துட்டாங்க. அதே மாதிரி எனக்கு டைரக்டர் வந்து எந்த வார்த்தைகள் சொன்னாலும் அவரை தேர்த்த முடியாது. காரணம் ஒரு மகனை இழந்து தவிக்கின்ற ஒரு தந்தையாக, ஒரு சிறந்த இயக்குனராக இருக்கிற அவருக்கு இந்த ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய ஆன்மா, மனோஜுடைய ஆன்மா சாந்தியுடைய எல்லாமுடைய இறைவனை வேண்டி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். மனோஜ் அவர்கள் வந்து காலமானது வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸு. இது ஒரு சின்ன வயசு, இது வந்து இறந்து போகிறதுக்கு உண்டான ஒரு வயசில். இன்னும் என்னுடைய குரு பாரதிராஜா சார் அவர்களுக்கு நான் வந்து என்ன மாதிரி அவர் எப்படி அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரில. அந்தளவுக்கு ரொம்ப துக்ககரமான ஒரு நிகழ்வு. ஆறுதல் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவரோட குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். இந்த இளம் வயசுலையா இந்த பிள்ளைக்கா ஊருக்கே எந்த உணர்ச்சி எப்படி காட்டணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க அப்பா. எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரிலாம் முகபாவனை வச்சுக்கணும். இன்றைக்கி ஒரு துக்க சம்பவத்தில் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு காட்டி கொடுக்குறாரு. ஒரு அப்பாவாக அவருக்கு போய் நாங்கள் என்ன ஆறுதல் சொல்கிறது, கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியும். எந்த அப்பா கூட வரக்கூடாதுங்க. அந்த இந்த வயசில் மரம் வரக்கூடாது. வாழ தூங்குற வயசு. வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு கொஞ்சம் இனி நல்லா வாழலான்ற வயசு தான் மனோஜ் வயசு. பக்குவப்பட்ட பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய டான்ஸுடைய பையன், நம்மகிட்ட எவ்வளோ எளிமையாக பேசுகிறாரு. சார் என்ன சார் இப்படி சார் ஜாலியாக பேசுகிறப்பல ரொம்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் சந்தோஷப்பட்ட மாதிரியே என் பையன் சந்தோஷப்படுறான். ஏன்னா என் பையனும் மனோஜும் ஃப்ரெண்ட்ஸு. அதை விட என் மனைவி சொல்கிறாங்க, மனோஜ் என்னமாலாம் சொல்லுவார். அவங்க எங்கள் வீட்டு சாப்பாட்டு ருசி பற்றி அவர் சொன்னதுதான் என் மனைவி சொல்லிட்டு வரேன். எங்கள் குடும்பத்தோடய பசந்த ஒரு பிள்ளையை பறி கொடுத்துருங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் வீட்டு பிள்ளையும் இந்த வயசில் போக வேணாம். கடவுள்கிட்ட வேண்டியிருந்தா தான் மரணம் வரட்டும். இந்த வயசில் யார் பிள்ளைக்கும் வர வேணாம்ப்பா. மனோஜ் பாரதி சச்ச ஒரு பாசிட்டிவ் கை. அவ்வளோ பாசிட்டிவ், எப்போ ஒரு சிரிச்ச முகமாக அவ்வளோ பேலன்ஸாக இருக்கக்கூடிய பையன். குருநாதர்
பாரதி ராஜா வந்து மீட் பண்ணணும்னு நினைப்பேன். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை வந்து மீட் பண்ண வேண்டியதான். இறைவா அல்மைட்டி பாரதி ராஜாவுக்கும் மனோஜ் பாரதியோட அவர் சார்ந்த மனைவி அவங்க குழந்தைகளுக்கும் என்ன ஆறுதல் எப்படி சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் அதுக்கு நிறைவே கிடையாது. அந்த சக்தியை மனோஜ் கே பாரதி இருந்த மாதிரி அவ்வளோ பாசிட்டிவ் கை. ஏன் 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 இவ்வளோ சீக்கிரம் போனா? ஏன் போன நீ? உள்ளன் போட அவ்வளோ பேருக்கு சூழ்ந்திருக்கும். வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இந்த சந்தர்ப்பம் கிடையவே கிடையாது. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏன் நீ கொடுத்தடே மனோஜ் கே பாரதி? ஆத்மா சாந்தி அடையட்டும். எல்லாத்துக்கும் ஆண்டவா நிறைஞ்ச பலத்தை கொடுங்க. இர்ரீப்ளேசபிள் லாஸ். இந்த லாஸ் வந்து யாரும் நிறைவு செய்யவே முடியாது. அந்த பலத்தை கொடு, இறை சக்தி அந்த பலத்தை கொடு. கே பாரதி உன்னோட அண்ணன் மதன்டா. மனோஜ் எங்களை விட்டு போனதுக்காக வருத்தப்படுறதா இல்லை அவனை விட்டு தவிக்கிற பாரதிராஜா சாருக்கு ஆறுதல் சொல்றதா எனக்கு ஒன்றும் தெரியல. மனோஜை வந்து எனக்கு ரொம்ப ஒரு 6 வயசு குழந்தையா எனக்கு தெரியும். நான் பண்ண ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கும் போது அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு நீச்சல் பயிற்சிக்காக வருவார். அவங்க சொல்லுவாங்க பாரதிராஜாவுடைய மகன் அப்படின்னு. அவனுக்கு பல ஆசைகள் இருந்துச்சு, பல கனவுகள் இருந்துச்சு, பல கட்டாயங்களும் இருந்துச்சு. அவன் மனோஜ் எல்லாருக்கும் நல்லவனா, எல்லாருடையும் நட்பா, அவனுடைய கஷ்டங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காம மகிழ்ச்சியா இருந்த மாதிரியே காமிச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கிட்டு இன்னைக்கு வழக்கமாக மரபா சொல்றவனுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது அப்படின்றது வந்து இங்கே ஒரு பெரும் பூதமாக பாரதிராஜா சாருக்கு முன்னாடி நிற்குது. அவனுடைய ஈடு என்ன செய்ய முடியும்? அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய குழந்தைகள், அந்த குழந்தைங்க ரொம்ப தைரியமாக இருக்கும். இனிமேல் தான் மனோஜ் இல்லைனாலும் அந்த இடத்துல நாங்கள்லாம் சக நடிகர்கள் எல்லாருமே அவங்க கூட இருப்போம். எந்த இடத்துல பார்த்தாலுமே அண்ணன் உரிமையோட பாசமாக பேசக்கூடிய ஒரு பாசமான தம்பி. சமீபத்தில் அவர் கூட விருமன் படத்தில் நான் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. அதை முடிச்சுட்டு வரும்போது கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு சமைச்சு கொடுத்து நான், கார்த்தி, சுரேஷ் எல்லாம் போயிருந்தோம். ஸோ இவ்வளோ சின்ன வயசில் இப்படி ஒரு திடீர்னு ஒரு அகால மரணம், அதுவும் எந்த ஒரு தாய் தகப்பனுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இறைவன் கொடுக்கக்கூடாது. உண்மையிலேயே ஒரு நல்ல பையன், ஒரு பெரிய இயக்குனருடைய மகன் அப்படிங்கிற ஒரு தலக்கணமோ இல்லை ஒரு செல்வ செழிப்போடு வளர்ந்த ஒரு பையங்கிற ஒரு ஆட்டிடியூவோ எதுவுமே இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரியே பாசமாக நேசித்து பழகக்கூடிய ரொம்ப யதார்த்தமான ஒரு பையன். இவ்வளோ சின்ன வயசில் அவனை இழந்துட்டு 2 பொம்பளை பிள்ளைங்களை விட்டுட்டு அவன் இந்த மாதிரி அவனுக்கு ஒரு மரணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னுடைய குடும்பத்தார் சார்பாகவும் என்னுடைய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் எல்லாமல்ல இறைவன் அவனை ஆசீர்வதிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனால் இந்த சின்ன வயசில் மரணம்ங்கிறது, இந்த கேள்வி, இந்த செய்தி அறிஞ்சதுலேருந்து என்னாலே தாங்க முடியல. இதை பாரதிராஜா சார் எப்படி தாங்கிக்க முடியும்? என்னுடைய பயமே அதுவாக தான் இருந்தது. நான் இங்கே வரத்துக்கே தாங்கிட்டே இருக்கேன். என்னென்னா இங்கே வந்து இந்த விஷயத்தை எப்படி நம்ம சமாளிக்கிறது, எப்படி நம்ம அவருக்கு ஆறுதல் சொல்கிறது. ஒரு மகனுடைய இழப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. மனோஜுக்கு நிறைய கனவுகள் இருந்தது. இப்போதைக்கு நம்ம நினைக்கிறது அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி. அப்பாக்களின் கண்முன்னே தாத்தாக்களின் கண்முன்னே பேரன்களும், அப்பாக்களின் கண்முன்னே மகன்களும் இயற்கை எய்துவது, மரணமடைவது இப்போது அதிகமாகிக் கொண்டு வருகிறது. காலச்சூழல் காசிகா புராதிநாத கால பைரவம்பஜி பாரதிராஜா அவர்களை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக நாங்கள்லாம் சினிமாவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்த காலத்திலேருந்து அவருக்கும் கல்யாணம் ஆகலை, எனக்கும் கல்யாணம் ஆகலை. நான், இளையராஜா பிரதர் பாஸ்கர், பாரதிராஜா அவங்களாம் சென்னை மாமல்லத்தில் சந்தித்து அந்த காலத்திலேருந்து இன்று வரை
நல்ல முறையில் அதை கொண்டு வந்தோம். பாரதி ராஜா அவர்களுக்கு மனோஜ் ஒரே பையன், ஒரு பொண்ணு. போன வருஷம்தான் மனோஜோடு நான் ஒரு படம் ஆக்ட் பண்ணேன். வேலூரில் ஷூட்டிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை சந்தித்து அந்த படப்பிடிப்பில் 2 பேரும் ஆக்ட் பண்ணோம். அப்போ என்னை அங்கிள் தான் கூடுவார். சொன்னார், அங்கிள் எனக்கு அப்பா எல்லாமே சம்பாதிச்சு வச்சுருக்காரு, வசதிகள் இருக்குது, வருமானம் இருக்குது, ஆனால் மனோஜா நான் என்ன சாதிக்கணும் அப்படிங்கிறத தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நிச்சயமாக நான் சாதிப்பேன்னு சொன்னார். சாதனை சொல்லுன்ட்டு எல்லாரையும் வேதனையில் இன்றைக்கி நிலைமை ஏற்படுத்திட்டு போயிட்டார். பாரதி ராஜா அவர்களை எப்போ பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவருடைய பிள்ளையை பறிகொடுத்து அவர் எப்படியெல்லாம் வர வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அதற்கெல்லாம் இறைவன் வாய்ப்பு கொடுக்காமல் சிறிய வயதிலேயே 48 வயசு, இது ஒரு சாகர வயசே இல்லை, எவ்வளவோ சாதிக்கணும்னு நினைச்சவர் இன்னைக்கு நம்ம எல்லாம் விட்டு பிரிஞ்சு விட்டார். பாரதி ராஜா அவர்களுக்கும் அதாவது மனோஜனுடைய துணைவியார் 2 குழந்தைங்க ஷூட்டிங்கில் இருக்கும்போது சொன்னார், அங்கிள் நான் என்னுடைய ஒய்ஃபு என்ன சொல்கிறாங்கன்னு என்னை கவனிச்சிட்டே இருப்பாங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க தான் எனக்கு தாய்க்கு பின் தாரன்றது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னார். அப்படியெல்லாம் பல கனவுகளை கண்டு அவரால் முடிஞ்ச சாதனை செஞ்சாலே தவிர அவர் நினைச்ச சாதனையை நிறைவேற்ற முடியவில்லை. இறைவன் நம்மிடத்தில் பிரித்து விட்டார். அவரை இழந்து வாடுகின்ற தந்தையார் பாரதி ராஜா அவர்களுக்கும் அவங்க தாயாருக்கும் துணைவியாருக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு மிக வருத்தத்துடன் விடைபெறுகிறேன். பாரதி ராஜா சார் அவருடைய மகன் மனோஜ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். பாரதி ராஜா சார் அவரோட மகனை தோளில் சுமந்து தான் எல்லோரும் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு கிராமமே நம்ம பாரதி ராஜா சாரை சுமந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா கிராமங்களை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்தவர் தான் பாரதி ராஜா சார். அவருடைய மகனுக்கு இந்த மாதிரி ஒரு துயரம் நடந்துள்ளது மிக கொடுமையான விஷயம். அது மட்டும் இல்லை, நேற்று எனது நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நான் மனோஜ் இறந்துட்டாராம் அப்படின்னு. எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் டக்குன்னு உடனே என்ன பண்ணேன், என்னோடய ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணேன், மனோஜுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி ரிங்கு மட்டும்தான் போய்ட்டுருந்துச்சு, யாருமே எடுக்கலை. அதுக்குள்ளே கொஞ்ச நேரத்தில் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்துடுச்சு, இந்த மாதிரி மனோஜ் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆண்டவா, இது பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு துயரம் இருந்து விட்டது. எனது நண்பர் மனோஜ் அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமையும் எனக்கு ஃபோன் பண்ணிடுவார், கூட இன்றைக்கி என்ன படம் பார்த்த, எந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பார். சிகப்பு ரோஜாக்கள் அந்த படத்தை மறுபடியும் ரீமேக் பண்ண போகிறேன், அதில் உனக்கு ஒரு மெயினான கேரக்டரு, நான் அது கேரக்டர் யோசிக்கும் போதே உன்னை பற்றி தான் யோசித்து வச்சேன், கூல் சுரேஷுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் வேறு லெவலில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் இன்னமும் எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடியே ஞாபகம் வந்துட்டுருக்கு. 1999 நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது தாஜ்மஹால் படம் ரிலீஸ் ஆச்சு. திருப்பாச்சி அருவால தீட்டிக்கிட்டு வாடா வாடா, சிங்கம்பத்தை புள்ளைன்னு தெரிய வைப்போம் வாடா வாடா அப்படின்னு அவருக்கு அந்த பாட்டு. இன்றைக்கி 48 வயசில் பாரதி ராஜா சாருக்கு இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம். அப்புறம் இன்றைக்கி காலையில் கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் மனோஜ் அவர்களோட இறுதி சடங்கில் கலந்துட்டுருக்காரு, வரவேற்கத்தக்கது. ஆனால் சில பேர் இதை அரசியலாக்கிட்டாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இறந்துட்டார், அவரோட சாவுக்கு விஜய் சார் போல, ஆனால் இதுக்கு மட்டும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போவும் சொல்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் எப்போவுமே என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களோட மனசில் குடியிருக்கிறவர் தான் விஜய் சார்.
அதனால் அவர் வந்து எப்போவுமே பாகுபாடு பார்க்க மாட்டார், ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டார், எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் கலந்துப்பார். இப்போ ஷூட்டிங்லேயும் சினிமாவிலையும் அரசியல்லையும் இருக்கிறதுனால அவரால் எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ள முடியல. அதுதான் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அரசியலாக்காதீங்க. அன்னைக்கு அந்த மாவட்ட செயலாளரோட நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாததுக்கு ஷூட்டிங்கிறது ஒரு காரணமாக இருந்ததாக கேள்விப்பட்டேன். என்றைக்குமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் நம்ம கூட தான் இருக்கிறாரு. தயவு செஞ்சு இதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்காதீங்க. அதே மாதிரி மனோஜ் அவர்கள் எந்திரன் படத்தில் ரஜினி சார் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பாங்க. இன்னொரு எந்திரனாக நடித்தவர் நம்ம மனோஜ் அவர்கள் தான். அந்த ஸ்டில்லாம் எனக்கு அமுச்சு வச்சார், பார்ப்பா ரஜினி சாருக்கு நான் தான் டூப் போட்டேன் அப்படின்னு சொல்லி. இது நிறையா பேருக்கு தெரியாது இந்த விஷயம். எந்திரன் படத்தில் ரஜினி சாருக்கு எந்திரனாக நடித்தவர், அதாவது டபுள் ஆக்ஷனாக வரும்போது அதை நடித்தவர் வந்து நம்ம மனோஜ் அவர்கள் தான். இப்படி ஒரு நடிகனாக நம்ம வந்து ஒரு டைரக்டரோட பையன், பாரதி ராஜா சார் பையன் அப்படின்ற ஒரு கர்வம்லாம் எதுவும் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் இறங்கி வந்து சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்தவர் தான் மனோஜ் அவர்கள். அவர்கள் இன்று இல்லை அப்படின்றது ஒரு பெரிய துயரமான சம்பவம் தான். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். வணக்கம். மனோஜ் கே பாரதி ப்ரோ இன்னைக்கு நம்ம கூட இல்லை. எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு மனிதர். பல வகைகளில் நாங்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம். அப்பப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்போம், நிறையா சிரிச்சுப்போம். இப்போ அவரோட அந்த வாய்ஸ் மெசேஜ் அதெல்லாம் இப்போ எடுத்து கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ஒரு பக்கம், அவருடைய கஷ்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாரதி ராஜா சாரை வந்து பார்க்கவே ரொம்ப அவ்வளோ இதுவாக இருக்குது. ஏன்னா ரொம்ப அவர் அப்படியே தளர்ந்து போய் நிற்கக்கூட முடியல அவரால். அவரும் சரி, அம்மா சரி, அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபேமிலியே பார்க்க ரொம்ப நல்ல மனிதர், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரோடையும் ரொம்ப ஒரு பெரிய எடுத்து பையன் மாதிரி பழகாமல் ரொம்ப க்ளோஸாக பழகிற ஒரு மனிதர். நம்ம கூட இல்லைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சும்மா அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். பாரதி ராஜா சாருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு, ரொம்ப சங்கடமாக இருக்குது பார்க்கறதுக்கு. பாரதி ராஜா சாரை பார்க்கறதுக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே அந்த அவர் மனோஜ் ப்ரோவோட அந்த அவரோட நடவடிக்கைகள், அவரோட அந்த நட்பு, எல்லாரோடையும் பழகிறது தான் காரணம். ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு தான்.